இல்லை, நம்ம 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்தா வெளியே யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம். ஆனால் நீ என்ன பண்ணுற? நான் உன்னை அடிக்கும்போது அந்த கத்து கத்துறேன். ஏன்? ஒய்? என்ன ஒரே யோசனையாக இருக்கிற போல? இல்லை, உன் பிறந்த நாள் வரப்போகுது, ஒரு 5 பவுன் செயின் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். காசு என்ன பண்ணுவ? யோசிக்கிறதுக்கு எது காசு? வெளியில விசாரிச்சதுல நீ ஓவர் ஆக்டிங்கிறாங்க. ஏடா பாப்பா அழுகுதே? ஏன் அழுகுற? ஓவர் ஆக்ட் பண்றேன்னு சொல்றா. கிழிஞ்ச வாய் சும்மா இருக்க மாட்டா? அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க எப்போ வாங்குற சம்பளத்தை விட அதிகமா தான் நடிப்பீங்களாமே. உண்மையா இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு ஓரமா தாங்க இருப்பாங்க. அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மத்தவங்க மனசா இருந்தாலும் சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல, ஆனா இப்ப 20 லட்ச ரூபா இருக்கு. இப்ப யாரு யாருமே உங்களுக்கு தெரிஞ்சுதா? நான் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட 20 லட்சம் ரூபா இருக்கு. நான் சொன்னது கடனை இல்லைங்க, அது என்னால இல்ல. என்னால கடன் வரவே வராது, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. இல்ல இல்ல, என்னால வரவே வராது. ஏம்ல, உன் அக்காவுக்கு 300 ரூபா தரேன், டெய்லி 100 ரூபா திருப்பி தரா. எத்தனை நாள் திருப்பி தருவா? எத்தனை நாள் ஆனாலும் திருப்பி தர மாட்டா. அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். இந்தப்ல உங்க அக்கா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன பண்றா? நான் எது பேசினா அவ ஏத்து பேசுறா. உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு அவளை ஏன் மாமா குறை சொல்றீங்க? என் மேல என்ன தப்பு? நீங்க பேசுறதுனால தானே அவ எகுத்து பேசுறா. யோ, யார் அது ஹாய் ஹாய் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா? ஆமாம்ல, 2 நாளா அந்த மெசேஜ் வந்துட்டே இருக்கு. நானும் டெலீட் பண்ணு பாக்குறேன், என்னால டெலீட் பண்ணவே முடியல. நான் டெலீட் பண்ணி காட்டட்டுமா? டெலீட் பண்ணி காட்டு பாப்போம். மெசேஜ் டெலீட் ஆயிடுச்சு. இப்ப சொல்லு, எவ ஹாய் மெசேஜ் பண்ணிருக்கா? என்ன மெசேஜ்? இப்ப நான் டெலீட் பண்ணனே அந்த மெசேஜ் தான். எங்க காட்டு. என்ன ஒரே யோசனையாக இருக்கிற போல? இல்லை, உன் பிறந்த நாள் வரப்போகுது, ஒரு 5 பவுன் செயின் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். காசு என்ன பண்ணுவ? யோசிக்கிறதுக்கு எது காசு? எவ்வளவு கேவலமா திட்டி சண்டை போட்டுக்கிட்டாலும் வெக்கமே இல்லாம அடுத்த நாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சு பேசிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க தாங்க சிறந்த கணவன் மனைவி. ஏங்க, அந்த கதவெல்லாம் மூடி விடுங்க, பூனை உள்ள வந்துரும். ஒரு தடவை மட்டும் உள்ள வந்து எதையாவது சாப்பிடட்டுமா? திரும்ப வரவே வராது.